இந்த ஒட்டியான விளக்கமான செய்திகளை அவர் ஆழ்ந்த புலமை உள்ளவர். குறிப்பாக சிவனிய கருத்தாளர்களில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முதன்மையர் என்று கூட சொல்லலாம். எல்லா சிவனிய இயக்கங்களோடும் தொடர்புடையவர். அண்மையில் கூட சிவனிய பற்றியான நிறைந்த கருத்தரங்கங்களை தமிழகம் எங்கும் நடத்தி வந்திருக்கிறார். எல்லா ஊர்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அது ஆரியனுடைய பிடியிலிருந்து சிவனியத்தை எப்படியாவது நிலைநிறுத்த வேண்டும் என்பதில் கடும் முயற்சி உடையவர். மிகுந்த அந்த சிவனிய அறிவு பெற்றவர். தமிழ் மீது, தமிழ் இனத்தின் மீது, தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதிய அடக்குமுறைகள் மீது அதை வீழ்த்தி ஒரு பொதுமை சமூகத்தை படைக்க வேண்டும் என்கிற அக்கறையுடையவர். அவருடைய பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய கோயிலநதி அவர்கள் விரிவாக 2 அடிப்படைகளிலேயும் உங்களுக்கு செய்திகளை அமைத்தார்கள். இந்த கருத்தரங்கினை அமைத்திருக்கிற அவர்களுக்கும் இங்கே முன்னிலை வகிக்கின்ற மதிப்பிற்குரிய பூங்குன்றன் ஐயா, குணத்தகை அவர்கள், தொடர்ந்து சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களும் வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரோடும் நமக்கு தலைமை உரை ஆற்றிய அரவேந்தன் ஐயா அவர்களும் அமைந்திருக்கிறார்கள். இந்த அறத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சோலை பெருங்கிக்கரனாருடைய விதையால் நமக்கு நல்ல வாழ்வை தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த இடத்தையும் நாம் நன்றாக மதித்து நம்முடைய பணியை நான் தொடர வேண்டும் என்பதற்கு இங்கே என்னை அழைத்த வகையில் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வள்ளல் ராமலிங்க அடிகளார் 203வது பிறந்த நாள் நிகழ்ச்சி. தலைப்பு வள்ளலார் ஆரியத்தை எதிர்த்த தமிழ் நன்னெறியர் என்பது. இந்த தலைப்பை மையமாக கொண்டு நம்முடைய பொழிலனையா அவர்கள் ஆற்றிய விரிவுரை. பொழிலனையா அவர்கள் ஒரு புயலை போன்றவர். ஆனால் அவர் தென்றலாகத்தான் பேசுகிறார். நான் தென்றலை போன்றவன், கொஞ்சம் அடிக்கடி வீசிவிட்டு போவதுண்டு. ஆனாலும் இயற்கையான ஒரு அமைப்பு. உங்களோடு இன்றைக்கு நாம் நன்றாக கலந்து பேச வேண்டும் என்று இந்த இடம் சார்ந்து ஒரு வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. ஏனென்றால் 200வது ஆண்டு விழாவில் நானும் கலந்திருக்கிறேன். அந்த பெரிய பெரிய ஆளுமைகள் வருவதனால் பலவிதமான அந்த கருத்தை முன்மொழிவதில் இருக்கிற இடர்பாடுகள் நிறைய. அதையெல்லாம் கடந்து புகழனையா அவர்கள் வள்ளலாரை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை விரிவாக ஒரு 90 பங்கு தன்னுடைய சொற்பொழிவில் 90 பங்கு அதற்கு இடம் ஒதுக்கினார். இது அடுத்து பேச வருகிற நான் நினைவுக்கு வந்தவுடன் சைவம் சார்ந்து வள்ளலார் எப்படி புரிந்து கொள்ளப்பட்டார் என்பதை அதையும் நினைவுபடுத்தினார். அந்த 2 அடிப்படைகளும் மிக முக்கியமானவை. என்னை அழைத்திருப்பதனுடைய நோக்கமும் அதுதான். அவர்கள் விரிவாக ஒரு தொகுப்பை, இந்த தொகுப்புரை நன்றாக அது காணொலியில் வர வேண்டும். ஏனென்றால் அரசியல் பேச வேண்டிய நீங்கள் பேசாவிட்டாலும் அரசியல் பேசாது இருக்க வேண்டிய நாம் பேச வேண்டிய ஒரு இடமாக இது இருக்கிறது. நேரடியாகத்தான் நான் பேசுவது வழக்கம். இவங்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சி இருக்கிறது, அது பொதுவாக பேசுகிறார்கள். எனக்கு அவ்வளவாக பயிற்சி இல்லை. அதனால் நேரடியாக குறை சொல்லுகிற வழக்கம் எனக்கு உண்டு. ஏன் அது நான் சொல்லுகிறேன் என்றால் அது புத்தி எப்படி நமக்கு அமைந்துவிட்டது. ஏன் அதை நான் அப்படி சொல்கிறேன் என்றால்
200வது ஆண்டு கொண்டாடிவிட்டார்கள். 203வது ஆண்டு வந்துவிட்டது. இதுவரைக்கும் வள்ளலார் பற்றிய ஒரு கவனம் என்பது துளி கூட இவர்களுக்கு இல்லை. ஆனால் விஜயினுடைய அரசியலை பார்த்து ஆதங்கம் இருக்கிறது. அப்ப இது ஒரு அவமானகரமான செயல் என்பதை சொல்லுவதிலே எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை. ஏனென்றால் வள்ளலார் என்பவர் உங்களுக்கு தெரிந்திருக்கிறார். தெரியாமல் இருந்தால் பரவாயில்லை. நேற்றைக்கு நம்முடைய ஆணைமுத்து ஐயா அவருடைய விழாவுக்கு கூட போவதற்கு நீங்கள் நினைவு வைத்திருக்கிறீர்கள். அப்படியானால் வள்ளலாரை எப்படி உங்களால் மறந்திருக்க முடியும்? அதுதான் நம்முடைய வினா. ஆனாலும் நமக்கு அரசை கடந்து இன்னொருவர் விழா எடுத்து சிலையும் வைத்து விட்டார். அப்ப அவர் சிலை, வள்ளுவருக்கு சிலை வைத்து விட்டார், இப்போது வள்ளலாருக்கு சிலை வைத்து விட்டார். உங்களுக்கு கலக்கம் ஏற்படுவதனால் வள்ளலார் விழா என்று நடத்தலாம் என்று தேவைக்கேற்ப மறுபடியும் சொல்லிவிடுவீர்கள். அதே தேசமன் இயக்கரசியை கூப்பிட்டு பேச வைப்பீர்கள். அப்புறம் எங்க உங்களுக்கும் RSSக்குமான வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் புரிய வைக்க வேண்டிய இடம் இது. அதனாலதான் அது நேரடியாக நான் குறிப்பிடுகிறேன். எனக்கு என்ன பிரச்சனை வரும், அதுல ஒன்றும் குறையில்லை. இவர்களுக்கு பிரச்சனை வந்தால் அது பொழுதுபோக்கு, எனக்கு பிரச்சனை வந்தால் இவர்கள் வந்து விடுவார்கள் என்னை பாதுகாப்பு. அதனால ஒன்றும் சிக்கல் இல்லை. அதனால நம்ம பிரச்சனை எதிர்பார்க்காம நம்ம இயங்கிறதுங்கிறது இயலாது. இப்போ வள்ளலார் என்பவரை ஏன், அதாவது சமூக சீர்திருத்தம் அல்லது சமூக பொறுப்பு விரும்புகிற அரசியல் தலைமைகள் கூட கொஞ்சமாவது அடையாளம் காட்டுவதற்கு தயங்குகிறார். நமக்கு இன்றைக்கு தமிழக அரசியலில் நாம் நம்பக்கூடிய, நாம் எதிர்பார்க்கக்கூடிய தலைமைகளுடைய கூட்டணி இருக்கிறது. இந்த கூட்டணியில் வள்ளலாரை ஏன் பேசுவதற்கு இவர்களுக்கு தயக்கம் இருக்கிறது? அப்படியானால் இந்துத்துவாவை எதிர்ப்பது என்பது போலியாக இவர்களிடம் இருக்கிறதா? இதுதான் வினா. இந்துத்துவாவை எதிர்ப்பதற்கான ஒரு பேச்சு பெரியாரிடம் மட்டும்தான் இருக்கிறதா? இதுதான் கேள்வி. அவர் பொய்யனையா அவர்கள் தெளிவா சொல்லிட்டார். வள்ளலாரை முன்மொழிந்தவர் பெரியார், வள்ளலார் திருவள்ளுவரை முன்மொழிந்தார். அப்ப இந்த பரம்பரை திருவள்ளுவர், வள்ளலார், பெரியார், அப்படித்தான் இந்த சமூகத்திற்கு நாம் அடையாளம் காட்டுகிறோம். நேரடியாக மற்றவர்களை நாம் விளக்கி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் நேரடியாக புரிந்து கொள்வதற்கு ஒன்றும் தடை இல்லை. அதாவது பிராமணியத்திற்கு எதிராக அல்லது பார்ப்பனியத்திற்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை திருவள்ளுவர். இந்த தலைப்புல நாம அதை சொல்லிக் கொடுக்க மறந்துவிட்டோம். அதனாலதான் நமக்கு திருக்குறள் வைதிகத்தினுடைய தொகுப்பு என்பதாக நாகசாமி போன்றவர்களால் புத்தகம் எழுத முடிந்தது. திருக்குறளுக்கு உரை எழுதுவது, அதை சிலாகிப்பதெல்லாம் வேறு. சமூக பொறுப்பை திருக்குறள் என்பது வைதிகத்துக்கு எதிரானது என்று நாம் முதலிலேயே தொடங்கி வைத்திருக்க வேண்டும். அவர் தொடங்கி வைக்காததால் கூறுவிட்டு போனது அவர்கள் காய்கிறார்கள். அந்த சிக்கல் தான் நமக்கானது. அதனால வள்ளலார் ஏன் திருக்குறளை பாடமாக நடத்துகிறார் என்றால் அது ஆரியத்திற்கு எதிரானது என்பதுதான் அதனுடைய அடிப்படை. இந்த வள்ளலார் திட்டமிடுகிற காலத்தில் ஒரு தத்துவ மரபாக அல்லது சமய மரபுகளில் இருந்து மக்களை விடுவிக்கிற ஒரு சமயத்தன்மையோடு கூட தன்னுடைய இயக்கத்தை முடிவு செய்கிற காலத்தில் அவருக்கு அந்த இடர்பாடு வருகிறது. சமரச வேத சன்மார்க்கம் இதான் எழுதி பார்க்கிறார். எழுதி பார்த்து இது சுத்தமா மறுபடியும் சரிவராது என்பதாக அதை அடித்துவிட்டு சமரச சுத்த சன்மார்க்கம் என்று எழுதுகிறார். அப்ப இதை மாற்றுறதுக்கு அவர் எவ்வளவு, அவருடைய மூளை எவ்வளவு வேகமாக அது பற்றிய ஆராய்ச்சியை நடத்தி இருக்கும். அந்த இடத்துலதான் வைதிகத்துக்கு எதிர்ப்பாக செயல்பாட்டை நேரடியாக தொடங்கலாம் என்கிற ஒரு துணிச்சலை அவர் மேற்கொள்ளுகிறார். வைதிகத்துக்கு எதிரான பதிவுகள் என்பது வேறு, அந்த இயக்கம் சார்ந்த போராட்டத்தை முன்னெடுப்பது என்பது வேறு. அதனாலதான் சங்கத்தை கட்டி அமைக்கிறார். உங்களுக்கு வரலாறு தெரிந்திருக்கும். சங்கம் என்ற சொல்லை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் புத்தர். அதற்கு காரணம் லிச்சாவி சமூகத்தினுடைய மாதிரி.
அதாவது அந்த கூட்டமைப்பினுடைய மாதிரி. அந்த வஞ்சியர்கள் என்று சொல்லப்படுகிற லிச்சாவிகள் கூடி அந்த கனசங்கம் அல்லது இனக்குழு அல்லது தொல் பழங்கால ஒரு இனம் அப்படின்னு சொன்னா ஒரு லிச்சாவிங்கிற ஒரு இனம் வரலாற்றுல முக்கியமான இனம். அந்த இனம் கூடி வாழ்கிற அந்த முறையை பார்த்துத்தான் புத்தர் இது மாதிரி நாம் கூட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். மாதத்துக்கு ஒரு முறையாவது கூடி நீங்கள் விசாரணை செய்து கொண்டு உங்களுடைய உறவை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் சங்கம் தொடங்கி வைத்ததனுடைய காரணம். அதுக்கப்புறம் நடைமுறைகள்ல என்னென்ன செய்யறார் அப்படிங்கிறதெல்லாம் விரிவா நீங்க படிக்கலாம். புத்தர் தத்துவம் எப்படிப்பட்டது என்பது நமக்கு முக்கியம் அல்ல, அந்த கூட்டமைப்பு வலுவாக இருக்கிறதா இல்லையா என்பதுதான் முக்கியம். அந்த கூட்டமைப்பை கட்டமைக்கிற அதே முறையை பிற்காலத்தில் வள்ளலார் மிகவும் நன்றாக கணித்து சன்மார்க்க சங்கத்தை கட்டமைக்கிறார். அது உங்களுக்கு தெரியும், வைதிகத்தினுடைய செல்வாக்கு சாதாரணமானதில்லை. எப்படி RSS என்பதை அந்த தெரிய வராமலே விவேகானந்தரை வைத்து RSS இயக்கினார்கள்னு நேரம் சொன்னார்ல, அது RSS தெரியாது. எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் நல்லது பண்றதாதான் தெரியும். ஆனால் அது மீனை போட்டு புழுவை தூண்டில் போட்டு மீனை பிடிக்கிற வித்தை என்று யாருக்கும் தெரிய வேண்டுமானால் இன்றைக்கு நமக்கு அது புரிகிறது. அப்ப வரலாற்றை புரிந்து கொள்வதில் இருக்கிற இடர்பாடுதான் நமக்கு இருக்கிற அந்த சிக்கல். அதனால கூட்டமைப்பு அல்லது கட்டமைப்பை உறுதி செய்வது என்பது நீங்கள் கூடி கூடி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஒரு இடத்தை நமக்கு ஐயா பாவலரேர் மூலமாக அமைத்திருக்கிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக சிந்திப்பதற்கு நமக்கு மனம் இல்லை, நேரம் இல்லை, வாய்ப்பு இல்லைன்னா சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா தத்துவத்துல நாங்க சொல்லி கொடுக்கிற முறை என்னன்னா, முடியாது என்றுதான் எல்லா நேரமும் இருக்கும். அதை கடந்து முடியும் என்று செய்பவனுக்குத்தான் நாங்கள் விடுதலை கொடுப்போமே தவிர முடியாதன் அதன் போக்கில் போகிறவனுக்கு எந்த காலத்திலேயும் விடுதலை என்பது கிடையாது. அதனாலதான் நான் அடிக்கடி என்னை சொல்லிக் கொள்வது, நான் ஒரு மனம் தளராத விக்கிரமாதித்தன் என்று. ஒரு மனம் தளராத விக்கிரமாதித்தர்களாக இருக்கிற ஒரு அடையாளம் என்பது திருநாவுக்கரசரை வைத்து நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு கார்ல் மார்க்ஸை பார்க்கிறோம். அதற்கு பிறகு ராமலிங்க அடிகளாரை அந்த கார்ல் மார்க்ஸ் இணையான காலத்துல பார்க்கிறோம். பெரியாரும் அப்படி இருந்திருக்கிறார். மூத்திரக்குண்டி அந்த பையோடு கூட தன்னுடைய பயணத்தை அமைத்திருக்கிறார். அப்ப இந்த மாதிரி வழியை அவர்கள் அதை அதற்குள் தங்களை இணைத்து வருத்தப்பட்டு கொண்டிராமல் சமூகத்திற்கான வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த அந்த தன்மையை புரிந்து கொள்வதற்கு கூட தமிழர்களுக்கு ஒப்பில்லாமல் போய்விட்டது என்பதுதான் மிகப்பெரிய சோகம். அப்படி இல்லை என்றால் சீமான் போன்றவர்கள் இப்படி வாய்ப்பிலே பேசுவதற்கு வாய்ப்பு வந்திருக்காரு. அப்ப இவர்கள் எல்லாம் பேசுகிற காலத்தில் அவர்களும் வள்ளலாருக்கு கூட்டம் நடத்துகிறார்கள். இங்கே RSSம் வள்ளலாருக்கு கூட்டம் நடத்துகிறது. அவர்களும் பாரதியாருக்கு கூட்டம் நடத்துகிறார்கள். RSSம் பாரதியாருக்கு கூட்டம் நடத்துகிறது. அப்ப கூட்டம் பாரதியாருக்கு யார் நடத்துவது தகுதியுடையது என்று மக்களுக்கு தெரியவில்லை அப்படிங்கிறதா சிக்கல். அப்ப ஏமாற்றுவதற்குத்தான் தமிழகம் களமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஆனா இந்த தமிழ்நாடு தான் அச்சம் தரத்தக்கதாக இருக்குது. கடைசி நேரத்துல தமிழன் நம்ப முடியாது, அவன் நம்ம எல்லாம் ஓட்டு போடுவானா அப்படிங்கிற ஒரு பயம் யாரால இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தந்தை பெரியாரால தான் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். மற்றபடி வள்ளலார்லாம் நம்ம என்னதான் வள்ளலார் கூட்டத்துல ஆன்மீகவாதி இருந்தாலும் அவரெல்லாம் மக்கற்றவர்கள், அதுதான் எனக்கு தெரியும். இப்ப வள்ளலார் கூட்டத்துல இருக்கிறோன்னா அந்த கூட்டத்துக்கெல்லாம் போய் நேரடியா நான் சொல்லுவேன், நீங்க வெள்ளை துணி கட்டிக்கிட்டு ஏமாத்துறதுக்காக கட்டுறீங்க, நாங்களாவது காய் துணி கட்டினா ஒத்துக்குவோம். ஏன்னா நான் தப்பு பண்றேனே அது தொடச்சு அழுது தெரியாதுன்றதுனால காய் துணி கட்டிக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. வெள்ளை துணி கட்டிட்டு வியாபாரம் பண்றதுக்குன்னே எட்ட பத்தியா இவ்வளவு பெரிய அயோக்கியம் தானே அப்படின்னு வள்ளலார் கூட்டத்துல போய் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டா இருக்கேன். அதனால வள்ளலார் கூட்டத்திலேயே நான் ஏன் இதை பேசுறேன் அப்படின்னா அவங்களுக்கும் ஒண்ணும் தெரியாது. அவன் உடனே நான் யூடியூப்பை பார்த்துட்டு வள்ளலார் அதை அடைஞ்சாரு இதை அடைஞ்சாரு, இதுக்கு அந்த சித்தர் இந்த சித்தர்ங்கிறான் அப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்பான் மாங்காமடையன். சமூகத்துக்கும் உனக்குமான உறவை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை மறுத்துவிட்டு வள்ளலார் எங்க போனார் பேருக்கு உனக்கு கற்றுக் கொடுத்தானா நீ வியாபாரம் பண்றது தானே வர அப்படின்னு சொல்றதுதான் என்னுடைய ஒரு வாதமாக இருக்கிறது. இந்த வரலாறு தான்
இதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற சிக்கல். அதுக்கு ஐயா வந்து நீளமாக மிக விரிவாக ஒரு தளத்தை நமக்கு பேசியிருக்கிறார். இதை எப்படி செய்யறது, யார் செய்யறது அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட சிக்கல். நீங்க யாரை பேச வைப்பீங்க? இப்ப இதே பேச்ச ஐயா வந்து சென்னையில வந்து ஒரு அரங்கத்துக்குள்ள போட்டு 4 கட்சியை சேர்ந்தவங்களை உட்கார வச்சு பேசியிருந்தாருன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேள்வி. என்ன பேசணும்? இந்த திட்டவட்டமா அங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாத போயிடும். ஏன்னா அவங்க வர்றதுக்கு தனித்தனியா வருவாங்க, லேட்டா வருவாங்க, அவங்க உட்கார வச்சு நாம அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்களை அனுப்புறதே பெரிய வேலையா இருக்கும். நம்ம கொள்கையை பேசுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லாம போயிடும். இந்த விஐபியை கூப்பிட்டா அந்த பிரச்சனை எனக்கு அதிகமா இருக்கும். அப்ப அவங்க கேட்கறதுக்கு நாம சொல்லணும். ஏன்னா அவங்க படிக்கிறது இதுக்குள்ள வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்க தங்களுடைய காதை இதுக்காக அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கான பிரச்சனையை எந்த அரசியல் தலைவர் பிரச்சனையை பேசுறதுக்கு படிக்கிறார்? இந்த பக்கம் இவர் ஒண்ணு சொன்னா உடனே அந்த பக்கம் கம்யூனிஸ்ட்ல இருந்து மறுப்பு வருது. அப்ப எந்த பக்கத்துல உனக்கு தெளிவான பாதை இருக்கு? இன்னைக்கு நேற்று வரைக்கும் அது நடக்குதா இல்லையா? அப்ப நீங்க யாரை பேசி இந்த சமூகத்திற்கான ஆளுமையை கட்டமைக்க போகிறீர்கள் அப்படிங்கிறது சமகால பிரச்சனை. இந்த சமகால பிரச்சனையில நாம வந்து யோசிக்கிறதுக்கு நமக்கான நேரம் இப்ப இந்த மாதிரி இடத்துல நாம சிந்திக்கிறோம். அதுல ஒண்ணும் சிக்கல் இல்லை. இந்த RSS என்கிற ஒரு அமைப்பு விவேகானந்தரை சேலத்துல தொடங்கி கன்னியாகுமரியில அன்னைக்கு தடையே இல்லாம ஒரு சிலையை வச்சுட்டு அந்த அன்னைக்கு எந்த அரசு உடனடியா மைய அரசு அங்க அனுமதி கொடுத்து அதை கட்டுறாங்க. இவ்வளவு வேலையும் நடந்து உங்களுக்கு வெளியே தெரியாம எல்லா வேலையும் நடந்து இன்றைக்கு எல்லா மையங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாள, அதாவது ஒரு சிக்கல் வந்தா கடைசி நேரத்துல ஒரு ஆட்கள் அனுப்புவாங்க பாருங்க பெரிய படையில. கடைசியா ஒரு படைய, அதாவது எல்லா படையும் போன பிறகு கடைசியா ஒரு படையை அனுப்பி காலி போனோம். அதுக்கான ஒரு படையாவே அது இருக்குது. ஆனா நாம அது சுத்தமா நமக்கு தெரியாது. அதுக்கு தான் ஸ்லீப்பர் செல் பேர் வைக்கிறது. அப்ப நாம வந்து இந்த மாதிரியான ஒரு படையை அங்க வச்சிருக்கிறாங்க. இங்க நமக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம யாரு எதை பேசுறது, எதுக்காக பேசுறது அப்படிங்கிறதே பிரச்சனை. என்கிட்ட ஒரு மாணவர் இப்ப சேர்ந்திருக்கிறாரு. அவர் வந்து அக்ரிகல்ச்சர் ஆபீசர், ரிட்டையர் ஆயிட்டார். அவர் எதுக்காக சேர்ந்திருக்கிறாருன்னா, இந்த உலகத்துல குறிப்பா நாம தமிழ்நாட்டுல செய்ய வேண்டியது வள்ளலாருங்கிற ஒரு ஆளை அடையாளப்படுத்தி அதுக்குள்ள ஒரு அமைப்பை வந்து நீங்க தொடங்கி வச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். இப்ப நீங்க விரிவா தளத்தை சொல்லியாச்சு. இந்த விரிவான தளத்துக்கு எந்த அரசியல்வாதியை நாம பேச வைக்க முடியும்? ஏன்னா இவங்க பேசுறது ஆரியத்துக்கு எதிரான அரசியல் தான். அப்ப ஆரியத்துக்கு எதிரான அரசியலை கட்டமைப்பதற்கு நமக்குள் தெளிவாக போராடியவர் பெரியார். ஆனால் தளத்தை கட்டமைக்கிறதுல சிக்கல் இருக்கு. அதனாலதான் சீமான் பேசுற நிலைமை வந்துச்சு. தளத்தை கட்டமைக்க முடியாது. ஏன்னா தளத்தை கட்டமைக்கிறதுக்கு இங்க இருக்கிற பிற்போக்குவாதிகள் உங்களை விட மாட்டாங்க. அதனாலதானே பெரியாரை பேசினாலும் கூட இன்னைக்கு பெரியாரை பேசுகிறவர்கள் பெரியாரை உயர்த்த வேண்டும், கம்யூனிஸ்டுகளை தாழ்த்த வேண்டும், அம்பேத்கரை தாழ்த்த, இந்த மாதிரியான போராட்டம் வருது. இல்லைன்னா ஏன் சிங்காரவேலரை தாழ்த்தணும்னு பேசுறாரு, ஏன் வந்து பெரியாரை மட்டும் தூக்கி பிடிக்கணும்னு பேச போறாரு, ஏன் வந்து அந்த பிரச்சனை வருதுன்னா இவங்களே கடவுளாயிட்டாங்க. யாருக்கு? இவங்க நம்புற பெரியார் இவங்களுக்கு கடவுளாயிட்டாரு. நமக்கு கடவுளான பிரச்சனை இல்லை, அவங்களுக்கே அது பிரச்சனையான பிறகு அப்ப சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம, அப்ப சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத இவர்களுக்கு அறிவை கொடுப்பது யார்? இப்ப இன்னைக்கு திருவண்ணாமலை கோயிலுக்காக ஒரு கேஸ் போட்டாச்சு. அந்த கேஸ்ல திருவண்ணாமலை கோயிலுக்கு நீங்க ஏன் கோயிலுக்கான ஒரு குழுவை அமைக்கல அப்படின்னு கோர்ட்டு கேக்குது. ஹைகோர்ட் கேட்டாச்சு. இந்த வாரத்துல நடந்துருச்சு. இன்னும் யார குழுவா போடுவாங்க? முடிஞ்சா தேச பங்கேற்கரசியை போடுவாங்க, இல்ல கூட ஒரு சாமியாரை போடுவாங்க. இதுக்கு செயல் திட்டம் உள்ளவங்களை சந்திப்பாங்களா? இல்ல வள்ளலார் 200வது ஆண்டு விழா நடந்தது, எந்த வள்ளலாரை தெளிவாக புரிந்து இங்க சமூகத்துக்கு கொண்டு செல்லவர்கள் யாராவது பேசிருக்காங்களா? 200 வருஷம் விழாவில் எத்தனை கோடி, 200 கோடி செலவு பண்ணாங்க வச்சுக்க. அப்போ இந்த மாதிரி ஒரு செயல் திட்டம் இருக்கும் போது நாம் எதுல வெற்றி பெற முடியும்? ஒன்னே ஒண்ணுதான் செய்யலாம். ஒரு ஊரை தேர்ந்தெடுத்து அந்த ஊர்ல நம்ம அடிக்காம இருக்கணும். ஆனா ஒரு ஊர் புதுக்கோட்டை பக்கம் அந்த இவங்க இல்ல, மெய்வழி இல்ல, இன்னொரு ஊர். அந்த ஊர்ல எல்லா ஜாதிக்காரங்களும் அசைவம் சாப்பிட மாட்டேன்னு நிறுத்திட்டு அந்த ஊர்ல கட்டிட்டு வர்ற பொண்ணு அசைவம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஊர் இருக்குது நம்ம தமிழ்நாட்டுல புதுக்கோட்டை பக்கம். அந்த ஊருக்கு தான் நாங்க போயிட்டு வரோம் இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, நான் வேணா ஒரு ஊரை மாதிரியா வைக்க முடியுமே தவிர
இவங்களே எனக்கு எதிராக மாறிடுவாங்க. அதனாலதான் இவங்க தெளிவா உள்ளதார பேசுறதுக்கான ஒரு ஆட்களை கூட அவங்க தெரிவு செய்யும். அப்ப இன்னைக்கு கோயிலை காப்பாற்றுறது வந்தா தெளிவா காப்பாற்றுறதுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நிலவரம். இன்னைய நிலவரத்துல ஆரியத்தை எதிர்ப்பது என்ற பேச்சே பொய்யாக இருக்கிறது என்பதுதான் வள்ளலாரை வைத்துக் கொண்டு சிந்திக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மை. அது இல்லைன்னு சொல்ல நான் பேசுறேன். அது பொய்யா வேஷம் போடுறாங்க. கோயில்ல இன்னைக்கு ஒரு கோயில்ல கட்டிட்டா அங்க வந்து பிரசாத கடையும் உண்டியலும் வைக்கிறதுக்கு பழைய இடத்தை இடிச்சிட்டு வைக்கிறாங்கன்னா அது பிராமணியமா இல்ல சைவமா? இல்ல. அதனாலதானே கோர்ட்டு தடுக்குது. நீ மறுபடியும் பிராமணர்களுக்கான ஒரு வியாபாரத்தை ஊக்குவிக்கிறே தவிர நீ அந்த கோயிலை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணல, கொள்கையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணல. அப்ப இதுக்கான திட்டம் நம்ம இன்னைக்கு நேற்று பேசல. இதை மறைமுகமாக நாம வரலாறுல தெரிஞ்சிக்காம அன்னைக்கு பேசினாங்கன்றது தெரிஞ்சிக்காமவே போற அளவுக்கு ஆயிப்போச்சு. யாரு காரைக்காலம் யாரெல்லாம் இந்த பிரச்சனையை தொடங்கி வச்சவங்க சேக்கிழார் வரைக்கும் இது சரியா அருணகிரிநாதர் வரைக்கும் பேசிக்கிறாங்க. தாய்மானவர் நீங்க போட்ட அந்த தலைப்புக்கும் தாய்மானவர் தான் மூலம். நன்னிலைங்கிறத அவர் தான் பயன்படுத்துறாரு. நீங்க அதை வச்சுதான் போட்டிருப்பீங்க. சமரச நன்னிலை அப்படிங்கிறத அவர் தான் பயன்படுத்துறாரு. அந்த நன்னெறின்னு ஒரு அழகான சொல்ல நீங்க கொடுக்கறதுக்கு அவர் தான் மூலம். அப்போ வரலாற்றுக்குள்ள வைதிகத்தை எதிர்த்த திருஞான சம்பந்தர், வைதிகத்தை எதிர்த்து நீங்க கங்கை ஆடிகள் காவிரி ஆடிகள் எங்க சாமி கும்பிட்டாங்க நீங்க உருப்பிட மாட்டீங்கன்னு சொன்னவர் திருநாவுக்கரசர். இதே வார்த்தையா நீங்க பேசினார். ஆனா அவர் பேசினாரு நாம சொல்லாததுக்கு காரணம் யாருன்னா மடாதிபதி. நீங்க காரணம் பண்ண வேண்டியது பாலியல் விரும்பிகளாக இருக்கிற மடாதிபதிகளை மட்டும்தான். ஏன்னா எல்லா மடாதிபதி பின்னாடியும் பாலியல் பிரச்சனை இருக்குது. அது வழக்கு யூடியூப்ல இருக்கிறதுனாலதான் நான் பேசுறேன். நாம ரகசியமா பேசல. அப்ப நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலியல் பிரச்சனையே வெற்றி கொள்ள முடியாத மடாதிபதிக்கு நீங்க சைவத்தை எப்படி அவன் பண்ண முடியும்? எந்த சைவ மடாதிபதிக்கு சைவம் தெரியும்? வேணா வாங்க நான் ஒரு 2 பேப்பர் போட்டு எழுதி கொடுக்க சொல்லுங்க. இல்ல என்ன கேட்டு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். அதுக்கு அவங்க பதில் நான் சொல்றது சரியா தப்பான்னு சொல்ல சொல்லுங்க. அதனாலதான் என்ன கூப்பிட மாட்டாங்க. என்ன பண்ணுங்க? அப்போ இந்த மடாதிபதிகளை எதிர்த்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த மடாதிபதியை நாம தானே காப்பாற்றி விடுறோம். போன வருஷத்துல நடந்த அந்த பிரச்சனையில காப்பாற்றி விட்டது யாரு? அவர் அதுக்கு முன்னாடி RSS காப்பாற்றணும் போனாரு. அதுக்கப்புறம் நாம தான் காப்பாற்றி விட்டோம். இன்னைக்கு அவர் நம்மளை எடுத்து போராட்டம் இருக்க போறான்னு அறிவிக்கிறார். அப்ப இந்த மடாதிபதிகள் யாரு? மிக மோசமான பச்சுவந்திகள். இவங்களை போய் சமயவாதின்னு சொல்றீங்களா? அது தப்பு ஆச்ச. அதனாலதான் வள்ளலார் கோபம். அதனாலதான் வள்ளலாருக்கு மிகப்பெரிய கோபம் வருகிறது. இந்த சாதி சமயம் எல்லாம் வந்து இதெல்லாம் சேருங்கிற அந்த வரியை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுல போனா அந்த வரி படியும் பாருங்க. சாதி மதம் சமயம் எனும் சங்கடம் விட்டு அறியே சாத்திர சேராதுகின்ற சஞ்சலம் விட்டு அது சேற்று குளியல்ங்கிற. அப்ப நான் சேத்துல கால வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயம் சாதி இது சார்ந்து செயல்படுகிற அந்த ஆளுமைகளை எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் சேருங்கிற. அதனால அர்த்தம், அதுக்கு அர்த்தம் தானே. அப்ப அது வள்ளலார் வழியில வந்தா நாம இதற்காக இந்த வள்ளலாரை வைத்துக் கொண்டு சட்டங்களை எப்படி இயற்றுவது கூட நாம இன்னும் பேசலையே. நமக்கு செங்கல்பட்டு மாநாடு தெரியும். செங்கல்பட்டு மாநாடு நிறைவேற்றுறது தான் திமுகவுடைய முழு நோக்கம். அறுமொழி விளக்கமா அம்மா சொல்றதுலாம் உங்களுக்கு தெரியும். அதே செங்கல்பட்டு மாநாடு முடிஞ்ச உடனே கடலூர்ல ஞானியார் சுவாமிகள் ஒரு மாநாடு போடுறார் சமயம் சார்ந்து. அன்னைக்கும் இதே ஆளுமைகள்லாம் அதுல கற்று படிக்கிறாங்க. இதுக்கு இணையா பண்ணார். ஏன் பண்ணார்? நான் பெரியார் அதை செய்யும் போது பெரியார் இதற்கும் துணை நிற்பார்னு பண்றார். ஏன்னா பெரியாருடைய குடியரசு பத்திரிகை அலுவலகத்தை அவர் தான் திறந்து வைக்கிறார் ஞானியார் சுவாமி. அவர் ஆரம்பிச்சு வச்ச மன்றத்தினுடைய தலைவர்ங்கிறதுனாலதான் இவங்க கொஞ்சம் உரிமையோட பேசுறேன். அந்த மன்றம் இல்லைன்னா இன்னைக்கு நாங்களாம் பேச முடியாது. மடங்கள் தமிழ் இலக்கியத்தை படிக்க கூடாதுன்னு சொல்லிச்சு. சைவ சித்தாந்த மகா சமாஜம் அந்த பெருமன்றம் தான் சங்க இலக்கியங்களை எடுத்து தொகுப்பா போட்டு பண்டை தமிழ் இலக்கியங்கள்னு அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. சங்க இலக்கியங்கள்னு பேர் கொடுத்தது எங்க மன்றம் தான், வேற யாரும் கொடுக்கல. சைவ சித்தாந்த பெருமன்றம் தான் சங்க இலக்கியங்கள்னு பேர் கொடுத்தது.
ஒருவேளை இறைக்குருநாதர் ஐயா இருந்தா எனக்கு முன்னாடியே தலைவராக இருப்பார். ஏன்னா அவர் அவ்வளவு அதுக்குள்ள வந்தவர். என்ன அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் இருந்திருந்தாருன்னா என்ன மன்றத்தோட அவருக்கு தொடர்பு இருந்திருக்குது. அதுல அவரே அதை நிர்வாகிச்சு எனக்கு முன்னாடியே அதை தொடங்கி இருந்திருப்பார். இப்பதானே நான் அதுக்கு முன்னாடி நாட்டுல பாலசுப்ரமணியம் பிள்ளையார் அவர் தான் இந்த நூல்கள் எல்லாம் கொடுக்குறாரு. அப்ப இந்த நமக்கான உண்மையை பேசுவதற்கு ஒரு அறிவார்ந்த சமூகத்துல நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு செயற்திட்டமும் நமக்கு இன்னும் திணறலாக இருக்கிறது. அதான் திணறல் நமக்கெல்லாம் இன்னும் திணறல். இன்னொரு உண்மையை சொல்றேன். நீங்க ஐயா ஒரு இந்த தலைப்பு கொடுத்துருந்தாருல்ல, ஒரு நல்ல தலைப்பு. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த தலைப்புல நிறைய பொருள் இருக்குது. தமிழ் நன்னெறியன்னு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது வள்ளலாருக்கு மிக பொருத்தம். ஆனா அதுக்கு முன்னாடி தமிழ் நெறின்னு ஒண்ணு இல்லை. இப்போ விவேகானந்தர் சகோதர சகோதரிகளேன்னு சொன்னார். அது பொருத்தமான வார்த்தை. ஏன்னா எந்த சகோதரனும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருக்க முடியாது. அது ஒரு உண்மையான வார்த்தை. அது தப்பு இல்லை. அதுல ஒருமைப்பாடுலாம் வராது. ஏன்னா படிச்சவன் படிக்காதவன் அம்மா ஒரே மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. படிச்சவன் மேல அக்கறை அதிகமா இருக்கும். புறநானூற்றிலே சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க ஒருமைப்பாடு சகோதரருக்குள்ள இல்லை. சகோதரத்துவம் என்பது ஒருமைப்பாட்டுக்கு முழுமையான ஒரு கருவி இல்லை. இது பிலாசபி. யாரோட பிலாசபினா திருவள்ளுவரோட பிலாசபி. ஆர்வமும் நட்பும் இருந்தாதான் ஒருமைப்பாடு. திருவள்ளுவர் சொன்னது அன்பையினும் ஆர்வம் உடைமை அது இன்னும் நட்பு என்னும் நாடாச்சுன்னா அதுதான் கட்டமைக்கிற கருவி. நட்பு தான். இந்த நட்பு ஆர்வம் இருக்கு பாரு. இதுதான் வள்ளலார் இந்த அவர் காலத்து மொழியில ஆன்ம நேய ஒருமைப்பாடுனார். அப்ப இந்த சமூக கட்டமைப்பதுல தமிழ்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ் ஏதோ நம்ம இனத்து மொழி மட்டும் இல்ல. ஒரு 3500 வருஷமா ஆரியத்தை எதிர்த்துக்கிட்டே ஒரு மொழியா இருக்குன்னா அது தமிழ். நீங்க ஏதோ இந்தியோ தமிழ் தான் அப்படின்னா இல்ல. தமிழ்ல முதல்ல இந்த சிவனியம் ஐயா சொல்றாங்கல்ல, இந்த வைதிக பார்ப்பன தலையை வெட்டி 15 வருஷம் கையில வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தா அவனுக்கு பேரு ருத்ர பார்ப்பனன்னு அர்த்தம். அந்த பட்டத்தை தான் அவங்க பொறுப்பு ஆக்குறாங்க. உயர்ந்தவன் நான், எனக்கு கொடுக்குற பட்டம் பார்ப்பனன் அந்தனன். அது எதனாலன்னு கேட்டீங்கன்னா, வேலை செய்யற பாப்பான் தலையை வெட்டணும், அதுல நான் பிச்சை எடுக்கணும். இதுக்கு பேர் தான் ருத்ர. அவன் என்ன பண்றாங்கன்னா, அவர் வைத்தியனை கூட நீ கொஞ்சம் வேலை செய்யறது கொஞ்சம் உதவி பண்ணு, சத்தியவேல் பொருள் மாதிரி அவர்கிட்ட கொஞ்சம் ஏமாற்றி தமிழ் வேலை பண்ண சொல்லி என்ன பண்றாங்க, நீ நல்லவன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. இந்த நல்லவன்னு சான்ஸ்கிரிட்ல சொன்னது சிவன் அர்த்தம். நல்ல கதிக்கு போவையான்னு சொன்ன பாருங்க. நாம அந்த நல்லங்கிறது சிவன்கிற சொல்லுது தமிழ் சொல். அதனாலதான் காரைக்காலமையார் என்ன பண்ணாங்க, கடவுளை ஈசன்னு சொல்லிட்டு அடையிறது சிவகதினாங்க, நல்ல கதினாங்க. நல்ல கதிக்கு போறதுங்கிறத முதல்ல சொன்னது காரைக்காலமையார். அதுக்கு பயன்படுத்தின வார்த்தை சிவகதி. ஆனா கடவுள் பேரு ஈசன். அதுதான் பின்னாடி மணிமேகலையும் அதை பதிவு பண்றது. இது எதுக்கு இந்த குறிப்பை கொடுக்குற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ ஒரு சைவ சித்தாந்தம் அஞ்சல் வழி கல்வியில நடத்துறோம். அதுக்காக பாடநூல்கள் எழுதும் போது இப்பதான் நமக்கு நிறைய உண்மை புரியுது. அதுக்காகவே உங்களை நான் என்ன கேட்க போறேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பெரிய மாநாட்டை சென்னையில நீங்க நம்ம இணைந்து செய்யலாம். பார்ப்பனிய எதிர்ப்பை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு மாநாடு நடக்கும். பார்ப்பனிய எதிர்ப்புன்றதை பேசிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறோம். பார்ப்பனிய எதிர்ப்பை எப்படி புரிந்து கொண்டு எப்படி செயல்படுவது அப்படியே ஒரு மாநாடு போடுவோம். முதல்ல அதுல கூடுங்க 4 தலைவரை வச்சு செய்வோம். அது நமக்கு தேவையானது. எப்படி புரிந்து கொள்வது, எப்படி செயல்படுவது. இதுல எந்த தலைவர் என்ன பேசுறாரு மக்களுக்கு புரிய வச்சோம். ஏன்னா நமக்கு பெருந்திறனாகிற இடம் இருக்குது. நமக்கு எந்த கட்சி தலைவரும் தேவையில்லை. அப்படிதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க யாருக்காகவும் பஞ்சம் பழக்கல, யாருக்காகவும் நீங்க ஒத்து ஊதலை. இது வரைக்கும் ஒத்து ஊதி வீடியோ போட்டுதானே எப்படியாவது பாக்குறாங்க. இல்லைன்னா அந்த கட்சிக்கு போறாங்க, இந்த கட்சி நம்ம வீடியோ பாக்குறோமே. ஒத்து ஏதாவது ஒத்து ஊதுனா 10 ரூபாய் வருமானம் பாக்குறாங்க. வரலன்னு அடுத்த கட்சிக்கு ஒத்து ஊதுறாங்க. அப்படிதான் ஒரு ஆள் இப்ப மாட்டிக்கிறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு பஞ்சம் பழைக்கிறது யூடியூப்பை வச்சுக்கிட்டு வேலை பண்றாங்க. அந்த இடத்துல நாம இல்லை. இல்லைன்னா அன்னைக்கு இருந்த கலைஞர் டி நகர்ல இது வரைக்கும் நடந்து வருவார். அவங்களுக்கு அப்படிதானே நம்ம ஐயாவுடைய
அந்த இறப்பு நிகழ்ச்சிக்கு நம்ம வரலாறு வச்சிருக்கோம். அப்ப வந்து அது அவருக்கு இல்ல, இவருக்கு அந்த துணிச்சல் தானே இப்ப இந்த களத்துக்கு. அதனாலதான் தமிழ் களம்னு பேரு. அப்ப நாம வந்து இதுக்குள்ள சிலங்க புரிய வச்சே ஆகணும். நாம ஏதோ இவங்களுக்கு எதிர் அரசியல் பேசணும், அவங்களுக்கு புரியாத அரசியல் பேசணும் இல்ல. உனக்கு என்ன புரிஞ்சிருக்குதுன்னு சொல்ல வைக்கணும். உனக்கு என்ன புரிஞ்சிருக்குதுன்னு சொல்லும் போதில்ல. நீ அதிரடியா பேசுற விஷயத்த விட்டுவா, நாமளும் சேர்ந்து பேசுவோம். நீ தனியா ஒரு கட்சி கட்டிட்டு இருக்காத. நம்ம சமூகம் தமிழ் சமூகத்துக்கான ஆளுமை. தமிழ் சமூகம் எப்படியாவது ஈடேற வேண்டும். எதுகிட்ட இருந்த இந்த வைதிகத்திலிருந்து இது இன்னைக்கு நேரத்துல 3000 வருஷமா இந்த சண்டை நடக்குது. இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஊடகம் இருக்கு, எல்லாரும் படிச்சிருக்கிறான். நம்ம பையன் பாதி பேருக்கு மேல வக்கீல் ஆயிட்டான். இன்னும் இந்த பையன் இருக்கு. நீங்க ரவுடிசம் பண்றதுக்கு தேவையில்லாது. இந்த சமூகத்தை காப்பாற்றுவதற்கு அதை பயன்படுத்துறதுக்கு ஏன் நமக்கு இன்னும் அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு நாம வந்து புரிந்து கொண்டு அதை அந்த வழிகள் செயல்முறைப்படுத்துவதற்கு அல்லது நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பை கட்டாயப்படுத்தவில்லை அப்படிங்கிறது தான் அதுக்கு இருக்கிற சிக்கல். நாம இப்போ பொதுவுல பையன் சொன்னாங்க, அன்னைக்கு இருக்கிற மொழி சமூகத்துக்குள்ள அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை சமரசத்த சன்மார்க்கம் ஒரு வார்த்தையாடல் வைக்கிறாருன்னா, அப்ப இன்னைக்கு இருக்கிற சமூகத்துக்கான வார்த்தையாடல் மூலமா நாம இந்த சமூகத்தை கட்டமைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுதான். அதுல நான் தனியா ஒதுக்கி போகக்கூடாது. ஏன்னா நம்மளோட நோக்கம் வந்து தனிமைப்பட்டுகிறதோ நான் பெரியவன் சொல்றதோ இல்லை. இந்த சமூகத்தில் தமிழன் பெரியவனாக இருக்க வேண்டும். தமிழன் இந்தியாவில் பெரியவனாக இருக்க வேண்டும். அவன் தான் இந்த இந்தியாவின் மூத்த குடிமகன். உங்களுக்கு வரலாறு ஒருவேளை ஆந்திரபாலஜி படிச்சவங்களுக்கு தெரியும். இந்தியாவினுடைய தொல் பழங்குடி எதுனா கோண்டு கோந்து. இவங்கதான் மகாராஷ்டிராவில் இருக்கிற 54 கோட்டையும் இவங்களோட தான், உங்களோட தான். அதுல ராம்நகர் கோட்டையும் உங்களோட தான். அப்ப மகாராஷ்டிரா நர்மதை நதிக்கரையில இருந்த கோண்டு தான் பாணன் குடும்பம். பாணன் படிக்கிறதுலாம் அவங்கதான். அப்ப இந்தியாவினுடைய உரிமை கோருகிற தொல் பழங்குடி நீங்க தான். அதுல இருந்த பழங்குடியை தான் இலங்கைக்கு அனுப்புறீங்க ராவணனை. அங்க இருந்து பழங்குடியா இருந்து வந்தவங்க தான் அகத்தியர். அங்க இருந்த பழங்குடியில இருந்து வந்தவன் தான் வேலு. அந்த வேலில தான் ஐராவத மகாதேவங்கிற பிராமணரே தெளிவா எழுதி காட்டுறாரு உங்களுக்கு. அவர் எழுதுறது நம்ம வேலியை வச்சுதான் எழுதுறாரு. அப்ப வரலாற்றுல இத பிரமிளா தாக்கூர் எழுதும்போது தெளிவா எழுதுறாங்க. ஹரப்பா மொகஞ்சதாரோ வரவில்லை என்றால் இந்தியாவை வைதிகம் என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் அது முடியாது எழுதுறாங்கல்ல. கிமு 1500க்கு முன்னாடி அவங்க கொண்டு போறாங்க. 1500 தான் ரிக்வேதம். 1500 கிமு 1000 இருந்து தான் மொத்த வேதம் தான். கிமு 1500 தான் ரிக்வேதம். அந்த மொழி வேற. அந்த மொழி உடன்பாட்டு மொழியா இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆதிக்க மொழி. அப்ப அவங்களோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 3 வேலையை முக்கியமா செஞ்சாங்க. ஒண்ணு, பெண்களுக்கு எதிரான ஆணாதிக்கம், பெண்களை அழிப்பது. பெண்களை அழிச்ச வரலாறு தான் விநாயகர் சதுர்த்தின்னு உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க சாங்கியம் உலகாயுதம் நூல் இருக்கு, அதெல்லாம் படிச்சீங்கன்னா அதுக்கு புரியும். அதனாலதான் விநாயகருக்கு புடவை கட்டுவாங்க. ஏன் புடவை கட்டுவாங்கன்னா பொம்பளை வேஷத்துல வந்து சாவடிப்பாரு. இதெல்லாம் வந்து வரலாறு. அப்புறம் நீங்க பொம்பளை விநாயகரை விட்டுருங்க, நான் அவரை தனியா பேசிக்கிறேன். வரலாற்றுல கணபதினா இவர் தான். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடிகளை அழிப்பது. நான் வழக்கமா சொல்ற ஒரு உதாரணம், முக்கியமான உதாரணம், கௌடில்யர் எழுதின அர்த்த சாஸ்திரத்துல அந்த லிச்சாவி குடியை அழிக்கிறதுக்கு பிளான் பண்றான் அஜாதசத்ரு. பிம்பிசாரனோட பையன். பிம்பிசாரனால முடியல. இந்த அஜாதசத்ரு என்ன பண்றான்னா, அந்த கௌடில்யரோட அர்த்த சாஸ்திரத்தை வச்சு முடிவு பண்றான். அவர் என்ன சொல்றாருன்னா, பழங்குடிகளை எப்படியாவது ஊடறுத்து அவங்களுடைய கட்டமைப்பை அழிக்கணுங்கிற. இதுதான் ஆர்எஸ்எஸோட வேலை. அவன் என்ன பண்றான், முதல்ல அதுக்கு என்ன பண்ணா, நேரடியா முயற்சி பண்ணி, இல்லைன்னா ஒரு சாமியார் அல்லது குரு வேஷத்துல ஒருத்தர் அனுப்பு. அப்படி அனுப்ப முடியலையா, அவங்க நம்புற ஒரு குரு இருப்பான். அவனை முதல்ல ஒரு பொண்ணை அனுப்பி அவனை கெடுத்து அவன் மூலமா அந்த இடத்தை கெடுக்கிறான். இதான் சாமியாரை கெடுக்கிறது. அப்புறம் தான் ஊரை கெடுக்கிறது. அப்ப இந்த வேலைக்கு கௌடல்யரோட அர்த்த சாஸ்திரமே வரையறைகளை கொடுக்கிறது.
இந்த வரையறையில் தான் பேர் வைதிகம் ஆரியம்னு பேர். அங்கதான் தொடங்குது. அங்க தொடங்கின அந்த விஷயம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா அதிகாரத்தை கைப்பற்று. அதிகாரத்தை எப்படி? 3 விஷயம் முக்கியம். இதுக்காக எழுதப்பட்டதுதான் மகாபாரதம். என்ன அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளால மகாபாரதம் வேற தொடர்ந்து ரிப்பீட் வேற பண்ணுறாங்க. நமக்கு ரிப்பீட்னு தெரியல. சரி பரவாயில்ல. இந்த மகாபாரதம் 3வது என்ன விஷயத்தை பண்ணுதுன்னா, பிராமணன் அப்படிங்கிறது நீங்க எங்களை வேள்வி செய்யறோம்னு அடிச்சு பட்டம் சொல்றீங்கல்ல, இனிமே அது கிடையாது. நாங்க தான் இந்த ஆரியர்களாக பிறந்தவன் தான் பிராமணன் எழுதிக்கிட்டே இருக்கு. அதான் இன்னை வரைக்கும் நீங்க மாற்ற முடியாது. இந்த பிறப்பால் பிராமணனாக பிறந்தால்தான் அவன் தான் அதிகாரம். அதுக்காகவே இந்த 3 விஷயம், ஒண்ணு பெண்களை அழிப்பது, இனக்குழுக்களை அழிப்பது, 3வது அதிகாரத்தில் பிராமணன் என்பவனை எழுதுவது. அப்ப ஆரியத்தை சுருக்கி சொல்லலாம், இந்த 3 சொல்லிடணும். இது எல்லாம் உங்களுக்கு நிறைய நடைமுறை இருக்கு. அதுக்கெல்லாம் வரலாறு நாங்க இப்போ நூல்களில் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறோம். நான் இப்போ இந்த தமிழ் இந்த ருத்ரன்கிறவன் மேய்ச்சல், அவன் தாய் வழி உரிமை கிடையாது. இந்த மேய்ச்சல்காரனை வச்சுக்கிட்டு எதிர்த்த இந்த குழு என்ன பண்ணுதுன்னா, அடுத்தடுத்த மேய்ச்சல்காரன் வரான். அடுத்த மேய்ச்சல்காரன் யாருன்னா கண்ணன். உங்களுக்கு கண்ணனை பத்தி தெரியும். கண்ணன் ஒரு அறிவாளின்னு ஏன் பேர்னா, ஏமாத்துறதுக்கு பேரு அறிவாளின்னு பேரு. ஐஏஎஸ் வரைக்கும் அதானே சார் நடக்குது. அதனால இப்படி மக்களை ஏமாற்றி ஒரு பஸ் விட்டா, அவன் முட்டி வச்சாலும் பரவாயில்ல, 2 அங்கம் கொடுத்தா 10 பஸ் நமக்கு ஃப்ரீயா கொடுப்பான்னு ஐடியா பண்ணிக்காது. அறிவாளிங்க தானே. மக்களுக்கு முட்டி வச்சாலும் பரவாயில்ல, ஏறி 4 பஸ் ஒன்று விட்டுறாங்க. ஏன்னா கொலகார பஸ் ஆகிட்டு தம்பியை பிடிக்கலன்னா போய் பல்ல உடைச்சிட்டு, இந்த கொலகார பஸ்ஸை விட்டுட்டு இதுக்கு வேற, இதுக்கு தான் சார் தண்ணி ஊற்றி கழுவணும். இந்த பட்டின இருக்கு. நான் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்தேன். சம்பூர்ணானந்த் யூனிவர்சிட்டி, சான்ஸ்கிரிட்ல மகாபலி யூனிவர்சிட்டி. அதை விட்டுவானா அவன் என்ன? சம்பூர்ணானந்த் யூனிவர்சிட்டி பனாரஸ்ல பெரிய பல்கலைக்கழகம், பிரைவேட் யூனிவர்சிட்டி மாதிரி. அது அந்த இடத்துல ஒரு பாபு ஜெகதீவன்ராம விட்டு அந்த மாதிரி நடக்க வச்சுதான் அடையாளப்படுத்துறான். அது என்னன்னா, பாபு ஜெகதீவன்ராம அசிங்கப்படுத்துறது இல்லை அதனுடைய நோக்கம். நீங்க சரியான அடிமையா இருக்கிறீங்களா, எதிர்த்து பேசாம இருக்கீங்களா டெஸ்ட் பண்றது. நீங்க வரலாற்றை புரிஞ்சுக்கிறதே உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல். நிறைய விஷயங்களை கலக்கி விடுவாங்க. கலக்கி விட்டுட்டு அடிமைகள் தெளிவாக இருக்கிறார்களா, எந்த இடத்துல இருந்தும் கலகக்குரல் வரவில்லையே அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுதான் தொடர்ந்து பிஜேபியோட வேலையா இருக்குது. உங்களுக்கு அது புரிஞ்சாச்சு. அப்ப கலகக்குரல் இதுக்கு ராஜராஜனே பயந்தான், ராஜேந்திரன் பயந்தான். அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட்டுக்கு அடிமையாயிட்டான். உங்களுக்கு வரலாறு தெரியும், நம்ம சோழர்கள் வரலாறு. ஆனா வரலாற்றை புரிஞ்சுக்கிறதுல தான் நமக்கான இடர்பாடு. அதை புரிஞ்சுக்கணும்னா சைவம் தான் வேணும். சைவம் இல்லைன்னா அதனாலதான் நான் புரிஞ்சு இதுக்கு வர்றது. நான் ஏதோ சமயவாதி கிடையாது. இந்த தமிழர் வரலாற்று உணர்ச்சியில தெளிவாகி என்னைக்கு இதுல இவர்களுடைய கட்டமைப்பை அல்லது ஒருமைப்பாட்டை தெளிவாக கட்டி எழுப்ப போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு யாரெல்லாம் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த இடத்துக்குலாம் நம்ம போயிட்டாங்க. அந்த வகையில நீங்க என்ன அழைக்கிறதுலையும் நான் வர்றதுலையும் எனக்கு ஒன்றும் எந்த விதமான குறையும் கிடையாது. நம்ம பெருமிதம் தான் அடையாளம் இல்லை. அப்ப என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வரலாற்று உணர்ச்சியில இந்த பிராமணியத்தினுடைய ஒரு உடன்பாட்டு போக்கையும் இவங்க மேற்கொள்றாங்க. அவங்க எப்படி வருவாங்க கேட்டீங்கன்னா, சைவத்தோட பிராமணன் தான் இதுக்கு குருநாதரா இருப்பான்னு அவன் எழுதிக்கிறான். யாரு? பிராமணன் தான், நான் தான் தலைவனா இருப்பேன் உள்ள அவன் எழுதிக்கிறான். இவங்க என்ன பண்றாங்க, நம்ம சமமா இருக்கணும் எழுதி பார்க்கறாங்க, நடக்கல. அதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையை தான் சைவம் செய்யுது. ஆனா உடன்பாட்டிலேயே எதிர்ப்பை தெரிவிச்சா அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு என்ன பண்றாரு வள்ளலார். வேதம், ஆகமம் இவையெல்லாம் பொய்யே போட்டது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வரலாறை பார்த்தீங்கன்னா, நீங்க பெரியாரை சொல்றீங்களா, பெரியார் நமக்கு முக்கியமான ஒரு ஆளுமை. எந்த மாதிரி ஆளுமைன்னு கேட்டீங்கன்னா, கடவுளை எதிர்த்தது பெரியார் அப்படின்னு சொன்னா வள்ளலாரை எப்படி சொல்லணும், அப்பதான் நீங்க சொன்னதுக்கு அர்த்தம். அது கடவுள் இல்லைன்னு சொன்னவர் வள்ளலார். கடவுள் இல்லைன்னு பொதுவா சொன்னா பெரியார், நீ சொல்றது கடவுள் இல்லைன்னு சொன்னா வள்ளலார். அவ்வளவுதான்.
அது கடவுள் இல்லை. அதே மாதிரிதான் நானும் சொல்லுவேன், நீங்க சொல்ற எதுவும் கடவுள் கிடையாது. சைவர்களை பார்த்துதான் நீங்க சொல்லுகிற எல்லாம் வரலாற்றில் வளர்ந்த ஒரு படிமங்கள், தொன்மங்கள். ஆனால் கடவுள் என்று சொல்லுவது, நீங்கள் சொல்லுவது கடவுள் இல்லை, வாங்க பஞ்சாயத்து பண்ணிக்கலாம், நாம எல்லாரையும் சைவத்துல கூப்பிடுறது வழக்கம். அந்த பாணி வள்ளலார் தான் எனக்கு அல்ல. நீங்கள் கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியார், அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுவதெல்லாம் கடவுள் இல்லை என்று சொன்ன வள்ளலாரை அவர் பின்பற்றுகிறார். அப்ப இதுலதான் வைதிகம் முழுமையாக அடிபடுகிறது. அதனாலதான் வள்ளலாருடைய மரணத்தை வேற வேற மாதிரி பேசுறாங்க. நானும் சொல்றேன், மரணத்தை பற்றியே பேச தேவையில்ல, அல்லது வள்ளலாருடைய இறுதி காலத்தை பற்றியே பேச தேவையில்ல. வள்ளலார் என்ன சொன்னார், நாம் என்ன செய்ய வேண்டும் பேசுறதை விட்டுட்டு நம்ம மேடையிலேயே வள்ளலார் இன்னும் ஆனாரு எதுக்கு அதை பேசுவாங்க. அதுக்குதான் நான் வாழாஜா வல்லவனே போச்சுக்கிறது. உனக்கு எதுக்கு அரசும் தான். இவங்கெல்லாம் அந்த லாவணி பாடுறதுலேயே பெரிய வேலையா. இந்த லாவணி உனக்கு எதுக்கு, அதை நான் பேசுறேன், அது நான் தானே பேசணும். அவன் சங்கராச்சாரியாரே அடுத்தவன் கொண்டாட்டிய செத்தவன் உருவத்துல போய் கெடுக்கிற அவனுக்கு முத்தி இருக்குதுன்னா எங்களுக்கு முத்தி இருக்காதா? நாமக்கலையை கத்துக்கிறதுக்கு செத்துட்டவன் கொண்டாட்டி இருக்குது, அவன் உருவத்துல போய் அந்த பொம்பளையை கெடுத்து அவர் தெரிஞ்சுக்கிறாராமா. இதை எழுதி சோமசுந்தர நாயர் கசிமாலாம் அப்படின்னு எழுதுறாரு சங்கராச்சாரியார். நான் சொல்றது ஆதிசங்கர. இப்படிலாம் எழுதியிருக்காரு சோமசுந்தர நாயர். அவரு துணிச்சல்ல தான் மறைமலடிகள் வர்றாரு. அவர் மனத்தவர் தான் மறைமலடிகள் உங்களுக்கு தெரியும். அவர் தான் சாப்பாடு கொடுத்து வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு அன்னைக்கு அடுத்து கூப்பிட்டு தலைமுறை வச்சு சாப்பிட வச்சு எல்லாம் பண்ணவர் சோமசுந்தர நாயர். அவர் தான் தமிழ் எழுத சொல்லி ஆணையிடுறாரு. இது நான் சொல்லல, சோமசுந்தர நாயர் வரலாறு எழுதுங்க, மறைமலடிகள் அதுல சொல்றாரு. அப்ப நமக்கான வரலாறு என்னன்னா, இவர்களை நாம புரிந்து கொள்வதில் எந்த இடத்தில் நாம் தயங்குகிறோம், எந்த இடத்தில் தெளிவாக சொல்லாமல் அதிரடியாக பேசுங்க. எல்லாருமே புரியாத நினப்பு யாருங்க, இந்த அல்லகை. அதாவது பெரிய புராணத்தை திட்டு நான் வேணாம் சொல்ல, பெரியார் மாதிரி திட்டினா அவர் நாகரிகமா மறைமுறைகளுக்கும் மரியாதை கொடுத்தாரு, குன்றக்குடி அடிகளாருக்கும் மரியாதை கொடுத்தாரு, ஞானியார் சுவாமி பல்லக்க தூக்குனாரு. நீ எல்லாரும் பல்லக்கையும் தமிழன் பல்லக்கையே உடைச்சிட்டு பெரியார் மாதிரி பெரிய புராணத்தில் நீங்கள் பார்ப்பனனுக்கு கூட்டி கொடுத்தவரை நீ ஏன் பேசுவ? அப்புறம் நான் உங்க தொடர்படுத்துறது எவ்வளவு நேரம்? அப்ப நீ என்ன இந்துத்துவான்னு சொல்லிட்டு போயிருக்க. அப்ப நான் யாரை புரிஞ்சுக்கிறது? அப்ப நான் எதை புரிஞ்சுக்கிறது? அப்ப நான் எதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தமிழனை கட்டமைக்கிறது? அந்த இடர்பாட்டை நீக்கிறதுக்கு தான் போயிருந்தா எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு வாங்க வள்ளலாரை வச்சு பேசுவோம் அப்படின்னு பேசுவோம். அதுவும் பேச மாட்டேன். வள்ளலாருக்கு விழா கொண்டாடினோ அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பேசுறதுக்கு திருவாங்க சைட்ல 4 பேர் கதை பேசிட்டு போனா அது பொழுது போயிடும். என்ன வேலை? அப்ப சமூகத்துக்கான அறிவு பகுத்தறிவு பெரியார் சொன்னார். அப்ப பெரியார் அந்த காலி பண்றல நீ அதே பகுத்தறிவுல தானே வள்ளலாரையும் பார்க்கணும். நீ வள்ளலாருக்கு வரும்போது பகுத்தறிவு குழி தோண்டி படைச்சு அப்புறம் பெரியாருக்கு உயிரை கொடுத்துட்டு என்ன வேலை? அப்ப உனக்கும் இந்துத்துவாவுக்கும் என்ன வேறுபாடு? அப்ப இந்துத்துவாவை புரிந்து கொள்ளுகிற நாம், அவர்களை பற்றி பேசுகிற நாம், நம்முடைய வேலைப்பாட்டில் நாம் நம்மை சரி செய்து கொள்வதற்கான ஒரு வேலைப்பாட்டை தொடங்க வேண்டும் என்பதற்குத்தான் பார்ப்பனர்கள் அல்லது ஆரியத்தை எதிர்ப்பதை பற்றிய நடைமுறையை உருவாக்க வேண்டும் என்று நான் சொல்லுவதனுடைய பொருள். அதுதான் எனக்கான ஒரு தேவையாகும். அந்த வேலையை நான் செஞ்சுட்டா இருக்கிறேன். அதை எப்படி செய்யறேங்கிறது அதுக்கான ஒரு கருத்தியல் தளத்துல இருந்து பாத்தீங்கன்னா தான் புரியும். அது தெரியறதுனாலதான் ஐயா என்னையும் அழைக்கிறார். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. மடாதிபதி பிரச்சனை என்னன்னா, அவங்களாம் ஆறுமுக நாவலர் பரம்பரை. ஆறுமுக நாவலர் யாரும் தெரியல. ஆறுமுக நாவலர் பாலப்பாடம் வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த வருணாசிரம பிரிவுபடிதான் எல்லாமே எழுதிட்டார். ஆறுமுக நாவலருடைய பாலப்பாடம். பிரச்சனை வள்ளலாருக்கு அவருக்கு எதனால கேட்டீங்கன்னா, வள்ளலார் ஒன்றும் வேதம் ஆகமம் படிச்சுக்கலாம் சாமி வழிபாடு பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீ உயிரிழக்க இருந்தா போதும் சொல்லிட்டு இருக்கிற. இந்த வேதம் ஆகம தகுதி இருக்கணும் சிவாச்சாரியாருக்கு அப்படின்னு இவர் பேசுறாரு ஆரம்ப நாவல். அப்ப சிவாச்சாரியாருக்கு என்ன பண்றாங்க, சந்தர்ப்பத்துக்கு வள்ளலாரை வச்சுக்கிட்டு அவன் விழாவை கொண்டாடுறான், அவன் மீட்டிங் நடத்துறான். இதுல ஆரம்ப நாவலருக்கு பிரச்சனை வரும். ஆனா வள்ளலார் பார்ப்பனமா இருந்தாலும் நீ உயிரிழக்கம் இருக்குன்னு சொன்னார் பாரு, அதை விட்டுட்டான். அவன் அதை விட்டாங்கிறது தான் ஆறுமுக நாவலர் எதிர்க்கணும். அதை விட்டுட்டு வர்ணாசிரமத்துக்கு எதிராக இருக்கிற வள்ளலாரை அதுலதான் சிக்கல் உங்களுக்கு அது வருது. அதனாலதான் நீங்க வரலாற்றுக்குள்ள
இந்த நாள் வருணம் அப்படிங்கிறத பேசுறதுக்கு தான் மடங்கள் இருக்கு. இந்த மடம் என்ன துரோகம் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாட்டு ஒரு முக்கியமான பாட்டு மாணிக்கவாசகர் திருவாசகத்துல. அது முழுக்க வள்ளலாரை சொல்ற பாட்டு. மாறில்லாத மாக்கருணை வெள்ளமேன்னு தொடங்குற அந்த பதிகம் முழுக்க வள்ளலார் அதுக்குள்ள செறிவா இருப்பார் திருவாசகத்துக்குள்ள. அதனால அது வந்து அலாரம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து வருணாசிரம சந்திரிகைன்னு ஒரு நூலை எழுதி வச்சுட்டாங்க சார். அவங்க பார்ப்பனும் எப்படி நூல் எழுதி வச்சுக்கிட்டு நான் தான் தீட்சை கொடுப்பேன், நான் தான் பூஜை பண்ணுவேன், சங்கராச்சாரிய திட்டத்துல உங்க கோயில் எல்லாம் அவன் கையில வச்சிருக்கிறானோ, சாமி எல்லாம் உங்க சாமி. ரஜினி சொல்ற மாதிரி சட்டை மிக ஆனா நான் மாப்பிள்ளை இல்லை தான் அது நடக்கிற கதை. 6 கடவுளையும் தூக்கி வச்சு அவரு சங்கராச்சாரியார் ஸ்மார்த்த பிராமணனுடைய தலைமைக்கு கொடுத்துட்டார். அதனால சண்முக சாம்பார்லாம் கிடையாது, சாமி எல்லாம் உங்களுக்கு தான். சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து வரலாற்று வடிவங்கள் தான் விநாயகர், சக்தி, சிவன், முருகன் எல்லாருமே. அவங்க சாமியெல்லாம் காணாம போயிடுச்சு. அவங்க தொடங்கி வச்சா கூட மக்கள் ஏத்துக்கல. அக்னி, வருண், இந்திரன் இவங்கெல்லாம் அவங்க ஏத்துக்கல. மக்கள் கிட்ட அவங்க வழிபாட்டுல இல்ல. இந்த சுத்தமா பிரம்மனை தூக்கி போட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த பிரம்மங்கிறவன் யாருன்னா வேதத்துக்கு தலைவன். உங்களுக்கு தெரியல, அவனுக்கு தமிழ் தெரியல, பிரச்சனை தான். அதனால அவனை ஓங்கி உள்ள போட்டு தூக்கி ஜெயில எல்லாம் போட்டாங்க. அவன் தலையெல்லாம் கிள்ளிட்டாங்க. உங்களுக்கு அந்த வரலாறு சொல்ல மாட்டாங்க. நீங்க ஏதோ ரகசியமா வரலாறு. அவருக்கு தமிழ் தெரியாததுனால ஓம் தெரியல. அவர் ஓம் தெரியலன்னா காதை எல்லாம் தெரியும், தமிழ் தெரியலங்கிறதான் பிரச்சனை. அதனால்தான் முருகன் தூக்கி உள்ள போட்டாரு அவர். அப்படின்னு நம்ம கதையை எழுதி வச்சிருக்கிறோம். அந்த கதை பொய் கதை கிடையாது. தமிழ் படிக்கிறதுக்காக தண்டிக்கப்பட்டவன் பிரம்மன். அதனால அவன் கடவுள் அந்தஸ்தே ஏன்றான். அதனால உங்க வரலாற்றுல சிந்துவெளி நாகரிகம் தொடங்கி இருக்கிற உங்க கடவுள் வரலாற்று வடிவங்களுடைய வரலாற்று காலத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க அப்படி புரிஞ்சீங்கன்னா வைதிகத்தை எதிர்ப்பதற்கான வாய்ப்பை வந்து சுத்தமா நீங்க வந்து மறுபடியும் மழுங்கடிக்கப்படுவீர்கள். அதான் முக்கியம். ஏன்னா அவன் பேசுவான். இப்ப என்ன மாதிரியால எல்லா இடத்துலையும் பேசிக்க முடியாதுல்ல. நான் எவ்வளவு நாளைக்கு நம்மளே விட்டு வைப்பாங்க தெரியாதுல்ல. அதனால நீங்க வந்து வரலாற்றை புரிந்து கொள்ளாமல், வரலாற்றினுடைய தெளிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் வைதிகத்தை வெல்லவே முடியாது. இன்னை வரைக்கும் நான் நினைக்கிறேன், பிராமணன் என்கிற அந்த பிறப்பு முக்கியம். அது வந்து அசைக்க முடியாமல் இருக்கிறது. சும்மா நம்மாலே வந்து பேசிட்டு வருவாரு. இல்லைங்க பிராமணன்னா அது முயற்சியில் அடையலாம்னு சொல்றாங்க. அது நாம சொன்னது. அதை எடுத்து அவன் பிறப்புன்னு மாத்திட்டான் மகாபாரத்தை வச்சு. அதுல ஒரு கதை ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. விஸ்வாமித்திரர் பிராமணனா இல்லையான்னு ஒரு டிபேட் வந்து மகாபாரத்து. அப்ப கிருஷ்ணன் சொல்றான், தம்பி விஸ்வாமித்திரன் வந்து பிராமணன் இல்லைன்னு சொல்லாத. அவன் எப்படி தெரியுமா பிராமணன் ஆனா? விஸ்வாமித்திரனுடைய அப்பா இருக்காங்கல்ல, அவர் கொண்டாட்டிக்கு பாயாசம் கொடுக்குறாரு. அப்ப மாமியாருக்கும் பாயாசம் கொடுக்குறாரு. பாயாசம் கொடுத்தவர், பாயாசம்னா புரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு. அந்த பாயாசம் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த பாயாசத்தை குடிக்கும் போது உனக்கு ஒரு ரகசியம் சொல்றான், அதை நீ நினைச்சுக்கோ. இன்னொரு ரகசியம் சொல்றாரு, உங்க அம்மாவை நினைச்சுக்க சொல்லுன்னு கொடுக்குறாரு பாயாசத்தை. இந்த பொண்ணு அம்மா என்ன பண்ணிட்டு பேசி உனக்கு எனக்கு வாங்கி குடிச்சுது. அப்ப புள்ள மாறி பிறகு. அதுலதான் விஸ்வாமித்திரன் பிராமணனா தான் பிறந்தான். விஸ்வாமித்திரன் அப்பனுக்கு பிறக்க வேண்டியோ மாமியாருக்கு பிறந்துட்டான் தான் பிரச்சனை. இது மகாபாரத்துல வர்ற கதை. இது கதை இல்லை, நிஜம். ஏன்னா பிறப்பை பிராமணன் வழியில் நிர்ணயம் செய்வது இதுதான் மகாபாரதமே உச்சகட்டம். அப்ப என்ன ஒரு வேலை பண்ணாங்கன்னா, தமிழ் சமூகத்தினுடைய நேச்சர் காரணமான சிவனை கடவுளாக்குனாங்க. அதுக்கு முன்னாடி முருகன் தான் பவர்ஃபுல், அம்மாவோட புள்ள அவர் தான். அப்ப சிவனை நேச்சர் காரணம் ஏன் கடவுளாக்குனா உங்களால் தான். ஆனா நான் தெரியல, இவ்வளவு தெளிவா கவுண்டமணியை செஞ்சில அந்த பழம் தான் இது. ஆனா 2 தானே பழம், அதுதான் என் பிராமணன். அதை விட தெளிவா எடுத்தாங்க இன்னொரு படம் பாபநாசன், பொய் தான் உண்மை. எவ்வளவு தெளிவா நம்ம ஜெயமோகன்ல இருந்து திரைக்கதை ஆசிரியர் வரைக்கும் உங்களுக்கு தெளிவா உங்களை ஏமாத்துறாங்க. இப்பதான் நீங்க ஆரியத்தை எதிர்கொள்வதற்கு வள்ளலார் பேசின எல்லாமே கலை உரைத்த என்னது கலை உரைத்த கற்பனையை நிலையென கொண்டாடும் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக.
அப்படின்னு ஒரு விஷயத்தை அறைகூலா விடுக்கிறாருல்ல. அப்ப இதுக்கான அடிப்படை என்னன்னா, பெரியார் வந்து பெரியாரை வல்லலாரே நீங்க இவர் வெள்ளை ட்ரெஸ் போட்டாரு, அவரு என்ன பெரியார் லுங்கி கட்டார், நல்ல லுங்கி தான் அவரை கட்டியிருக்கிறார், போட்டு கொஞ்சம் லைட்டா இருந்திருக்கு. என்ன சொல்றேன்னா, முழுக்க பார்ப்பனனை கண்டால் அடின்னு பெரியார் சொல்றாரு. வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, பார்ப்பனன்னா உங்க அரசாங்கமே வளைஞ்சிரும் சாஞ்சிரும். இதுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? நூல் எண்ணினோ போல் சாய், இது எழுதுனவர் பெரியார். அதனாலதான் அவர் சத்திய ஞான சபையை கூட்ட வேண்டிய நிலைமை வந்தது. ஒரு சிவாச்சாரியார் உள்ள போட்டு சந்துரு இல்லைன்னா அந்த சந்துருங்கிற பிராமணன் தான் நமக்கு அதை சரி பண்ணி கொடுக்குறாரு. அதனால பிராமணன் அப்படிங்கிறவன் பிறப்பால கிடையாதுங்கிறது அது அவனுக்கும் நாம் சொல்றோம். பிராமணனுக்கும் நாம் என்ன சொல்றோம்? பிறப்பால பிராமணங்கிறது இல்லப்பா அப்படிங்கிறவன். அப்ப வள்ளலாருடைய ஜட்ஜ்மெண்ட்டை நீ கொடுக்கும்போது உயர்ந்தவனா மாறுற. அதனாலதான் ஜெய்பி வரைக்கும் அவரை நம்ம பாராட்டுறோம். அதுல நமக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. நமக்கான சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த ஏற்றத்தாழ்வை நிலைநிறுத்துகிற பார்ப்பனன் என்கிற அந்த பிறப்பு உரிமை அதை உடைக்கிறது தான். அதை உடைக்கிறது தான். அது சார்ந்த எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தார் வள்ளலார். அதனாலதான் பெரியாரையும் வள்ளலாரை நீங்க இணைக்கட்டுல பார்க்கறதுல எந்த விதமான முறையும் கிடையாது. என்ன ஒரு சிக்கல், ஒரு கட்டமைப்புக்குரிய அனைத்து வடிவங்களையும் இந்த மக்கள் வளர்ந்திருக்கிற ஒரு வரலாற்று பாதையில் கட்டமைக்க வேண்டுமானால் வள்ளலார் மட்டும்தான் தேவைப்படுகிறார். கழகத்தை அடக்குவதற்கு பெரியார் தேவைப்பட்டார். இப்பொழுது வேலை செய்வதற்கு வள்ளலார் தேவைப்படுகிறார். நீங்கள் சொன்னது போல நாம் கட்டமைப்பதற்கு இந்த அரசியல் அந்த ஆளுமைகளை அழைத்து பிராமணியத்தை எதிர்ப்பதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகளை வகுப்பதற்கான இடத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்.